நம்ம வைஷு என்னவோ நெனச்சேங்க. ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. வைஷு வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வீடும் கொஞ்சம் பெருசா போயிடுச்சுங்களா, நான் என்னடா பண்ண போறேன்னு பார்த்தா, அவ எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. உங்க வீட்ல உங்க குழந்தைங்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படின்னா கீழ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு பாப்பா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, பொறுப்பில்லாத மாரி தான் இருந்துச்சு. இப்ப வர வர பார்த்தீங்கன்னா, வீடு பெருசா இருக்குல்ல, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கே தோணுது. நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்னிங் எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா, அவ சோயாபீன் சில்லி தான் கேட்டா. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோயாபீன் சில்லி தான் நான் ரெடி பண்ணி குடுத்துட்டுருக்கேங்க. அவ 2 நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. ஸோ இன்னைக்கு தான் நான் வந்து சரி பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவளும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வைஷு வந்துட்டு குளிச்சுட்டு வந்து அவளும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு தலைலாம் வாரி விட்டா. அவளும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நான் வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணலான்னு பார்த்தா, நான் வந்து செய்ய முடியவே இல்ல. பாப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு பழமும், அதுக்கப்புறம் வந்து காலைல ஒரு எஃகு மட்டும் நான் குடுத்தேன். அவ சாப்பிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோயாபீன் சில்லி வந்து நான் செஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு வச்சுங்க. அவளுக்கு இந்த சோயாபீன் சில்லிலாம் வச்சு குடுத்தேன். அவளும் சாப்பிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் ஹேருக்குலாம் ஆயில் வச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சுங்க. எப்ப இந்த முடி வந்து ஸ்ட்ரெய்ட்டிஙங் பண்ணனோ, அப்ப வச்சது ஹேர் ஆயில். அதுக்கப்புறம் இப்ப தான் வச்சேங்க. அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. இதோட இந்த விளாக் முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.